அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 6/8/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எட்ஜிக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,702 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ப்ளஸில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? பாசிட்டிவில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிட்டாங்க, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு எபோ எஸ்டர்டே ஹைக்கு எபோ இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இங்கே எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு நம்மளுக்கு அந்த இடத்துல R1 இருக்குது. நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி அகெயின்ஸ்ட் நம்மள ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கீழே விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது. ஆர்பிஐ மீட்டிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த டைமில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இடத்துல ஒன்றையும் ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஒன்று இந்த இடத்துக்கு போணுச்சுன்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து நம்மளுக்கு கேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டை நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து 200 பாயிண்ட்டு. இங்கே இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 750 போனாலுமே இங்கேருந்து 50 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணாத வச்சும் ரேஞ்சு மேலே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வராங்களோ அப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து கிரியேட் ஆகிறப்ப ஒரு 200 பாயிண்டில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் வந்து இதில் கேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்ட்டு. இப்போ ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை 55,649ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆர்பிஐ மீட்டிங் பாலிசிங்கில் பேங்க் செக்டரை பற்றி அதிகமாக ஏதாச்சும் ஒன்று வட்டி விகிதத்தை குறைச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட்டு பேங்க் நிஃப்டியில் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அப்போ மூமெண்ட்டு ஸ்பைக் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா இங்கே வரப்போ ஒரு எல்லாத்தையும் நம்ப வச்சு இங்கே கீழே பிரேக் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே கொண்டுட்டு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதில் கொஞ்சம் சைக்காலஜி லெவல் இருக்கும். ஏன்னா இப்படி மேலே போனுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகாது. கீழே வந்தாலுமே கீழே கொண்டுட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிட்டு கீழே வரப்போ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் 500 பாயிண்ட் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நோட் பண்ணிங்க. ஏன்னா மூமெண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு இங்கேருந்து சப்போஸ் இப்படி மேலே போகிறாங்கன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகலாம். இல்லை இவங்க இங்கே போயிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது 2 ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும். பிளைண்டாக மார்க்கெட்டை பார்க்காதீங்க. உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு செக் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற வேல்யூலாம் மார்க்கெட் திரும்புறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய டெக்னிக்கலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சென்செக்ஸுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி சினாரியோ தான் அமைஞ்சிருக்கு. இப்போ ஓப்பனுக்கு மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி இந்த ஓப்பனை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஓப்பனை ஃபேக் பிரேக் பண்ணுறாங்களான்னு அதுவும் செக் பண்ணணும். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஓப்பனை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு மேலே இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு திருப்பி கீழே இறக்குவாங்க. அப்போலாம் இதில் ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
நீங்கள் மூமெண்ட்டு பெருசாக இருக்கிறதுனால பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வேடிக்கை பாருங்கள் மார்க்கெட்டில். ஏன்னா ஸ்பைக் மூமெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க அந்த 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேண்டில்லாம் ஒரே ஒரு கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 100 பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கிறப்ப இருந்தோம்னா ஓகே. அதே ஆப்போசிட்டில் மைனஸில் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு பேனிக்கில் அதை விற்றுட்டு வரும். ஹெவி லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ளே பண்ணுறது பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ப்ளே பண்ணுறதுக்கு பாருங்கள். பிளைண்டாக ப்ளே பண்ண வேணாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிங்க. ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு இப்போ இங்கேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 80,700லேருந்து 81,000 வச்சும் போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து 300 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இங்கே மேலே போக முடியல அப்படின்னா கால்சிலர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா அங்கேருந்து கீழே விழுகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரேஞ்ச் கிரியேட் ஆகும். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பாருங்கள். இந்த ரேஞ்செல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் எடுத்து இம்பேக்ட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். அது இந்தமாரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரைக். இப்போ இந்த டேபிளில் நம்ம அவ்வளோ தூரம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட இது வந்து மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இதில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ 24,700 கால் புட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,700க்கு மேலே நின்னா மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு மேலேருந்து கீழே இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேலேருந்து கீழே 5 ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் ப்ளே ½ அன் ஹவருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 24 நிஃப்டிக்கு வந்து 24,550 கால். இந்த 176க்கு மேலேயும் 220க்கு மேலேயும் சஸ்டெயின் ஆகினாங்க. இப்போ 176க்கு மேலே சஸ்டெயின் ஆகினாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 220 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஒன்று 220 இல்லாட்டினா 250 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ஏரியா ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்ட்ரைக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடம்லாம் வந்ததா அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைக்குக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் என்னுடைய டேட்டா பிரகாரம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதே நடக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த ஸ்ட்ரைக்குக்கு இங்கேருந்து போனால் ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸில் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுமா? இந்த நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப ரேரு. நம்ம அந்த இதை நம்ம கரெக்டாக தெளிவாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்லேயே பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு இம்பேக்ட்டு நம்ம ரிசல்ட்டில் கிடச்சிட்ருக்குது அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு நிஃப்டியில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா 55,400 கால். இந்த 882க்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகி நிற்கணும். 882க்கு மேலே இவங்க சஸ்டெயின் ஆகி நின்னா மட்டும்தான் இவங்களால ஃபர்தராக மூவ்மெண்ட்டு கொடுக்க முடியும். ஃபர்தராக மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா 991 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை இந்த 842க்கு மேலே இவங்களால போக முடியல அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு இவங்க எல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இன்றைக்கி ட்ரேட் ஆகக்கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் எடுத்துக்குவோம். சென்செக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் வந்து பண்ணக்கூடியது வந்து 80,600 கால். இந்த 664க்கு மேலே நிற்கக்கூடாது. இதில் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த ஏரியாலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி நிற்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு
சென்செக்ஸ்லேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ இதுக்கு மேலே இருந்தால் என்ன, இதுக்கு கீழே இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா 794 லட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதுக்கு மேலே 664க்கு மேலே நின்னா மட்டும்தான் இவங்க 794 லட்சம் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த ஐடியா போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த ஸ்ட்ரைக்லாம் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்காரணத்தை கொண்டும் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ வரவே கூடாது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு பிலோ வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நன்றி.